பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்களாம் சுகமாக சேமமாக நல்லா இருக்கீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஐயோ, இந்த புதிய மாதம் ஆரம்பித்து விட்டதே, எப்படிப்பா சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு பயம் நம்மளை வாட்டி கொண்டே இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணணும்னு தெரியாமல் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இது வரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். சரி, இந்த நாளை கூட இயேசப்பா நம்மளுக்கு வச்சிருக்கிற வேத வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மோட பேச போகுதான் வேத வசனம். மேத்யூ சாப்டர் 19 verse 20. வேதம் சொல்லுகிறது, but Jesus looked to them and said, with man this is impossible, but with God all things are possible. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இயேசப்பா சொல்றாரு, மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூடும். ஆமென். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால கூடாதது ஒன்றுமில்லை. அதுதான் சொல்றாரு, மனுஷனால கூடாதது தேவனால கூடும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? மனுஷங்களை நம்பி இருக்கிறோம்ல, அவங்க எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, இவங்க எப்படியாவது எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷங்களை ஏமாற்றி கொள்ளலாம், மனுஷனால கூடாத காரியம் இருக்குதுப்பா, ஆனா என்னால எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா ஏசப்பா இருக்கிறாரு. இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டரை நம்பி இருப்பாங்க இல்லைங்களா? இந்த டாக்டரை நம்பி போயிருக்கிறேன், அவங்க எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டாக்டர் கடைசியில பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, நாங்க ட்ரை பண்ணிதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு மேல கடவுள் வேலை அவர் மேலே விட்ட வழின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இன்னைக்கு நம்ம மனுஷங்களை நம்பி இன்னைக்கு அவங்களாம் பண்ணியிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அந்த டாக்டர் நல்லா அவர் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, அவரால் நம்ம சீக்கிரம் சுகமாயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்கள என்ன பண்ணுறாங்க, கடைசியில் ஏசப்பட்டதான் வராங்க இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனால கூடாதது தேவனால கூடும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு ஒரு தேவையா இருக்குதா? இல்லை உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்? நீங்கள் சொல்ல, மனுஷனை நம்பி நான் ஏமாந்து போயிருந்துட்டேன், அவங்க எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துறேன், நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க, ஆனால் திடீர்னு இன்னைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஏசப்பால சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன இல்லை என்று இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மனுஷனால கூடாததை நான் உங்களுக்காக இருக்க செய்வேன், உங்களுக்காக நான் அற்புதங்களை செய்வேன். அமேன். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது சொல்லுங்க, இசப்பா, மனுஷர்களை நம்பி நான் ஏமாந்து போயிட்டப்பா, ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உம்மால எல்லாமே கூடும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்கணுமோ, என்ன உங்களுக்கு விடுதலை வேணுமோ, ஏசப்பா நிச்சயமா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? எல்லாம் கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, மனுஷனால கூடாது தேவனால எல்லாம் கொண்ட வார்த்தையின்படி ஏசப்பா, இது வரைக்கும் நாங்கள் மனுஷனை நம்பி நாங்கள் ஏமாந்து ஏசப்பா வெக்கப்பட்டு போனோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம் ஏசப்பா, உம்மால எல்லாமே செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்காக அப்பா என் சொன்னங்க கேட்குறார்களோ, எல்லா காரியத்தில் அவங்க அற்புதங்களை செய்து போகிற பெரிய விடுதலை கொடுத்து உங்கள் நாமத்தை மைப்படுத்தபடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.